எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் லைஃப் ஈஸி நம்பர். இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா 6th ஸ்டாண்டர்டோட ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர். இது வந்து நம்ம ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரை பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். நமக்கு வந்து மார்க் வந்து 60 மார்க் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? அதை மாதிரி நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்க தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். ஓகேவா? இதில் வந்து நமக்கு 60 மார்க்கில் வந்து எல்லாருமே இந்த 6th to 8th ஸ்டூடெண்ட் வந்து ஜாஸ்தியாக வந்து புக் பேக்கில் இருக்கிற ஒன் வேர்டு வந்து கம்பல்சரி படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒன் வேர்டு தான் நிறைய மார்க் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஒன் வேர்டு வந்து என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இங்கே சினானிம்ஸ் 3 கேட்டிருக்காங்க, ஆண்டானிம்ஸ் 3, சூஸ் த கரெக்ட் ஆன்சர் 5 வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து புட் த வேர்ட் இன் த கரெக்ட் ஆர்டர். ஓகேவா? அதுவும் உங்களுக்கு ஒன் வேர்டு தான். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், சர்க்கிள் த ஆட் ஒன், மெமரி போயம், மேட்ச் த ரைமிங் பேர்ஸ். ஓகேவா? இதுவும் ரீட் த லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் கிவன் பிலோ. ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு ஒன் வேர்டு மாதிரி தான் இந்த கொஸ்டின் பேப்பரே இருக்குது. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர். அதை மாதிரி இதில் இருக்க ஒன் வேர்டையும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் பின்னாடி உங்களுக்கு 2 மார்க் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு வந்து 2 மார்க்னால் வந்து ஒரே ஒரு 2 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த அலிட்ரேஷன் இன் த கிவன் பைட்டிக் லைன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ஃபில்லிங் த பிளாங்க்ஸு, ரீட் த ஸ்டேட்மெண்ட், மார்க் த ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேவா? ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் உங்களுக்கு 1 மார்க்காக தான் கேட்டிருக்காங்க. 5 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ரைட் ஏ ஃபார்மல் லெட்டர் டு த ஸ்போர்ட்ஸ் கேப்டன் அனதர் ஸ்கூல் இன்வைட்டிங் ஹிம் ஆர் ஹியர் தேர் டீம் ஃபார் ஏ ஃப்ரெண்ட்லி மேட்ச். ஓகேவா? இது அவங்களுக்கு 6th ஸ்டாண்டர்டோட செகண்ட் சம்ஸ்டேட்டிவ் இல்லைனா ஹாஃப் இயர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? அது மாதிரி நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணி